ஒரு ஸ்கூல்ல நம்ம ஒரு அட்மிஷன் போடணும்னாலும், இல்ல காலேஜ்ல அட்மிஷன் போடணும்னாலும், ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போறதா இருந்தாலும், கவர்மெண்ட் சைட்ல இருந்து வாங்குற சலுகைகளா இருந்தாலும், மக்களுக்கு எத தேர்ந்தெடுத்து எத பேஸ் பண்ணி குடுக்குறாங்க அப்டின்னா, அவங்க என்ன ஜாதி அப்டின்றத மென்ஷன் பண்ணா, அத பேஸ் பண்ணி குடுக்குறாங்க. ஸோ, ஜாதிய பேஸ் பண்ணி இத குடுக்காம, மக்களுக்கு அவங்களோட வறுமைய பேஸ் பண்ணி இந்த சலுகைகள் எல்லாம் குடுத்தா நல்லா இருக்கும். ஸோ ஜாதி சான்றிதழுக்கு பதிலாக வறுமை சான்றிதழ்னு ஒரு புதிய விஷயத்த உருவாக்கணும். அந்த வறுமை சான்றிதழை வச்சு மக்களுக்காக கவர்மெண்ட்ல இருந்து வர சலுகைகள் எல்லாமே போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சகா சார் வலியுறுத்தி இருக்காரு. ஸோ இந்த முடிவு நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த கான்செப்ட் ஜாதி சான்றிதழுக்கு பதிலாக வறுமை சான்றிதழ் வந்தா ஏழை எளிய மக்களுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து வர சலுகைகள் போய் சேருமா? ஸோ ராகவ் சகா சார் சொல்றது சரியா? மக்களாகிய நீங்கள் உங்களோட கருத்து என்ன?